வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: எல்லைப் பகுதிகளில் சாலை கட்டமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் தற்காலிக பணியாளர்களுக்கான குழு ஆயுள் காப்பீட்டு திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். முதலீடுகளுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் புதிய கலை பண்பாட்டு திட்டங்கள் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு வித்திடும் என்று மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இந்தோரில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சாலை கட்டமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் தற்காலிக பணியாளர்களுக்கான குழு ஆயுள் காப்பீட்டு திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அபாயகரமான பணியிடங்கள், பருவநிலை மருத்துவ வசதி இல்லாத இடங்கள் மற்றும் பணி ரீதியான சுகாதார பாதிப்புகள் போன்ற இடர்கள் காரணமாக உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களை கருத்தில் கொண்டு இந்த காப்பீட்டு திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைதூர பகுதிகளில் பணிபுரியும் தற்காலிக தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் அவர்களது நலன்களை கருத்தில் கொண்டு இந்த காப்பீட்டு திட்டம் அமைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியின் போது உயிரிழக்கும் தற்காலிக பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகையாக 10 லட்சம் ரூபாய் வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது. உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களில் இந்தியாவின் ஆலோசனையின்றி எந்த முடிவும் எடுக்கப்படுவதில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருவதாக தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குவாட் மற்றும் பிரிக்ஸ் அமைப்புகளில் உள்ள உறுப்பு நாடுகளிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் இந்தியா சுதந்திரமாக தனது கருத்துக்களை தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் மற்றும் அதிகரித்து வரும் திறமைகள் காரணமாக முதலீடுகளுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். கிராமப்புற மக்களை உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை உறுதி செய்வது ஒரு நாட்டின் கடமை என்று அமைச்சர் குறிப்பிட்டார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் நேற்று கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி விழிப்புணர்வு வாகனத்தை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த பிரச்சாரம் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். மகாபலிபுரத்தில் நடத்தப்பட்ட உலக சதுரங்க போட்டி, முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கேலோ விழிப்புணர்வு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை திரு அப்பாவு வழங்கினார். மனித வனவிலங்கு மோதல்களில் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் நிரந்தர பாதிப்புகளுக்கான நிவாரணத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான உயிரிழப்புகளுக்கு கூடுதல் நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு முறையீடுகள் வந்துள்ளதை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித வனவிலங்கு மோதல்களை குறைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதுமான இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க ஏதுவாக மாநில அரசு 10 கோடி ரூபாய் நிதியத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है.
தமிழக அரசு செயல்படுத்தி வரும் புதிய கலை பண்பாட்டு திட்டங்கள் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு வித்திடும் என்று மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு, சென்னை நிருபர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள கலை விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கலை மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் மூலம் உலக சுற்றுலா வரலாற்றில் சென்னை ஒரு புதிய உச்சத்தை எட்டும் என்று அவர் கூறினார். சுற்றுலா மற்றும் கலை விழா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், மாநில அரசு செயல்படுத்தி வரும் புதிய கலை பண்பாட்டு திட்டங்கள் வரும் ஆண்டுகளில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வரவை கணிசமான அளவில் அதிகரிக்க செய்யும் என்றும் அந்நிய செலவாணியை அதிகரிக்க உதவிடும் என்றும் கூறினார். தமிழர்களின் மரபு, பண்பாடு, கலாச்சாரத்தை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் விழா தமிழகத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கலை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை அவர் வழங்கினார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் மாநில அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார். கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படுத்தப்படாத திட்டங்கள் அனைத்தும் கடந்த 2 ஆண்டுகளில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருவாரூர் மாவட்டத்தில் பொங்கலை சிறப்பான வகையில் கொண்டாடுவதற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ளனர். விவசாயத்தை மையமாக கொண்டது டெல்டா மாவட்டம். இயற்கையை போற்றும் பொங்கல் பண்டிகை நாளை திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ளனர். அரிசி, வெல்லம், காய்கறிகள், இஞ்சி, மஞ்சள் கொத்து, புதிய பாய், கரும்புக்கட்டு, மறுதினம் மாட்டுப் பொங்கல் அன்று கால்நடைகளை அலங்கரிப்பதற்கு தேவையான நெட்டி மாலைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் டெல்டா மாவட்டங்களின் முக்கிய மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடைவீதி களைகட்டி காணப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து ஆர். விஜயகுமார். இருவரிச் செய்திகள். தைவானில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கட்சி வேட்பாளர் லாய் சிங் டே புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சீனாவின் மத்திய ஹெனான் மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பலுசிஸ்தானில் மனித உரிமைகள் மீதான வன்முறைகள் குறித்து ஐநா விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரி பலூச் அமைப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இளைஞர்களுக்கான குழு விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சியர் திருமதி சாந்தி தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் மாயாறு ஆற்றில் முதலைகள் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் ஆற்றுக்குள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்தல் மற்றும் அதன் வளர்ச்சிப் பணிகளை ஜியோ டேக் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் திரு தீபக் வஸ்தவா தெரிவித்துள்ளார். நாகையில் ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்று கூடி சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் நடைபெறும் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற போட்டி கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி ரங்கிரெட்டி இணை சீனாவின் லியான் வே கெங் வாங் சாங் இணையை எதிர்கொள்கிறது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச்சுற்று போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 1-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அமெரிக்கா இத்தாலியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சாலை கட்டமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் தற்காலிக பணியாளர்களுக்கான குழு ஆயுள் காப்பீட்டு திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். முதலீடுகளுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் புதிய கலை பண்பாட்டு திட்டங்கள் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு வித்திடும் என்று மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இந்தோரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.